அரிசி பருப்பு சாதம் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கிறேன். ஒரு 2 கரண்டி ஆயில் போடுறேன். ஆயில் சூடாயிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். 1 ஸ்பூன் உளுந்து போடுறேன். அடுத்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு போடுறேன். பொடியாக கட் பண்ண இஞ்சி, ஒரு 7-8 பல்லு பூண்டு போடுறேன். அடுத்து ஒரு வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 5 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். தக்காளி வந்து இப்போ நல்லா குழஞ்சிருச்சு. இதில் ஒரு 4 காஞ்ச மிளகா போடுறேன். தேங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போடுறேன். மஞ்சள் பொடி போடுறேன். சாம்பார் பொடி போடுறேன். கருவேப்பிலை போடலாம். இப்போ ஊற வச்சுருந்த அரிசி பருப்பை எடுத்து குக்கரில் போட்டுடலாம். உப்பு போடுறேன். தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. கொத்தமல்லி இலை போடுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போடுறேன். மூடி வச்சிடலாம். குக்கரை ஆஃப் பண்ணிட்டேன். கோவை ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த அரிசி பருப்பு சாதத்தை பிரியாணிக்கு ஈக்குவலாக அங்கே சொல்கிறாங்க. ஆனால் என்கிட்ட கேட்டால் பிரியாணிக்கு ஈக்குவல் பிரியாணி மட்டும்தான் நான் சொல்லுவேன். அதே சமயம் அரிசி பருப்பு சாதம் நல்லா இருக்கான்னு கேட்டால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.